Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாத மன்னா என்ற தேவனுடைய வார்த்தை மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக தேவன் உங்களோடு கூட தீர்க்கமாய் பேசி உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பிரச்சனைகளையே பார்த்து, போராட்டங்களையே பார்த்து, தேவைகளையே பார்த்து, எல்லாவற்றிலும் நம்மை சோர்வடைய பண்ணுகிற நிறைய காரியத்தின் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கும் உங்களோடு தீர்க்கமாய் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரின் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில கர்த்தரை அவர் பாட்டினாலே அவர் துதித்து ஸ்தோத்தரிக்கிறார். அவர் இருதயம் களி கூறுகிறது. காரணம், கர்த்தரை அவரை எப்பொழுதும் முன்பாக வைத்திருந்தான். ஆகவே பலனும் கேடகமாய் இருந்தான். தேவன் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவரை நம்பி இருந்த சங்கீதக்காரன். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார்னு நம்புறோமா? எத்தனையோ சூழ்நிலையில சோர்ந்து போறோம், உடைந்து போறோம், நொறுங்கி போறோம், பலவீனப்பட்டு போறோம். இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இந்த பிரச்சனை இப்படி வந்துருச்சு, அந்த பிரச்சனை இப்படி வந்துருச்சு, இவ்வளோ பெரிய தேவை, இவ்வளோ பெரிய போராட்டம், இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நம்பிக்கையே வரல, இப்படி பல விதத்தில் சோர்ந்து போறோமே ஒழிய ஆண்டவரை நம்புறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையா இருந்து கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஆபிரகாமை பாருங்கள், கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை அவர் நம்பி பிடித்தார். நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் ஆண்டவர் பேசினார். அந்த கேடகம் விசுவாசத்தை, நம்பிக்கையை குறிக்கிறது, பாதுகாப்பை குறிக்கிறது. கவலைப்படாதிருங்கள், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இனி பலனாயிருப்பார், கேடகமாயிருப்பார். பலவித சூழ்நிலைகள் வந்தால் அவர் பாதுகாப்பார். எந்த சூழ்நிலை சோர்ந்து விடாதபடி பலனாயிருப்பார். இன்னைக்கு அநேகருக்கு என்ன, ஜபிக்க முடியல, பலவீனம், ஊழியம் செய்ய முடியல, பலவீனம், குடும்ப வேலை செய்ய முடியல, பலவீனம், வேலைக்கு போக முடியல, பலவீனம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வல்லமையா ஓட முடியல, பலவீனம், ஒரு விதமான ஒரு பயம், ஒரு குழப்பம், இருதயத்திலே சந்தேகம். காரணம், சுற்றிலும் பாதுகாப்பில்லை. பல விதத்திலே உங்களுக்கு அது சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது உங்கள் இருதயம் அசைக்கப்படாதிருக்கும். நீங்கள் அவரை பாடி ஆராதிப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் பலனாயிருப்பார், உங்கள் குடும்பத்துக்கு அவர் கேடகமாயிருப்பார், உங்கள் வாழ்க்கைக்கே அவர் பலனும் கேடகமாயிருப்பார். நீங்கள் பலனாயிருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில சொல்லுங்க, உங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், அவருடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறதுன்னு சொல்லி எந்த காரியத்துக்கு வேணா போங்க. உங்கள் வாழ்க்கையில தேவனை பலனாய் கொள்ளுங்கள், அவரை கேடகமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்காகவும், சகோதர சகோதரிக்காகவும், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் பலனாய் வெளிப்பட்டு, கேடகமாய் வெளிப்பட்டு இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. சோர்ந்து பயந்து நம்பிக்கை இழந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்பிக்கையாய் வெளிப்பட்டு பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பாடுகள், எத்தனை சத்துருக்கள், எத்தனை யுத்தங்கள், எத்தனை வியாதி படுக்கைகள், பல விதத்தில் இவர்களை பயமுறுத்தி வேதனைப்படுத்தினாலும், ஆண்டவரே இவர்களை சோர்வடைய பண்ணி பலவீனப்படுத்தினாலும், நீர் பலனாயிருந்து, நீர் கேடகமாயிருந்து நடத்தி ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம்பா. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஆண்டவரே நீர் தாமே ஜீவனை கொடுத்து மரித்தோரில் உயிர்த்தெழுந்த அந்த பலனை ஊற்றுவீராக, அந்த பாதுகாப்பை ஊற்றுவீராக. பிசாசின் திட்டங்கள், போராட்டங்கள், வியாதி படுக்கைகள், இன்னும் சாபங்கள் எல்லாம் எடுக்கப்படட்டும். பலன் தருவீராக. இப்பொழுது கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானுடைய பலன்
ஆண்டவரே கிருபையின் பலன் ஊற்றப்படட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றாய் ஜெபிக்கிற எழும்பி பிரகாசிக்கிற பலனை ஊற்றுவீராக, அபிஷேக பலனை ஊற்றுவீராக. இப்பொழுதிலிருந்து பாடி துதித்து ஆராதித்து இருதயம் களி கூர்ந்து மகிழட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. பலனாயிருப்பார், கேடகமாயிருப்பார். நம்பிக்கையோடு இருங்கள்.